இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளில் எலியா உயர்ந்தவர். அவர் ஒரு நாள் இஸ்ரவேல் அரசனாகிய ஆகாபிடம் சென்று இவ்விதமாக சொன்னார். தேவன் எனக்கு தெரியப்படுத்திய சங்கதிகளை உனக்கு சொல்லுகிறேன். உன் ராஜ்யத்தில் சில காலத்திற்கு பஞ்சம் ஏற்படும், நாட்டில் மழையும் பனியும் பெய்யாது என்று எலியா தீர்க்கதரிசி சொன்னார். தேவன் சொல்லிய விதமாக பஞ்சம் ஏற்பட்டது. நீயும் உன்னுடைய மனைவியாகிய யாசபேல் ஆதரிக்கும் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கர்மேல் மலைக்கு வரச்சொல் என்றான். அனைவரும் கர்மேல் மலைக்கு வந்தார்கள். எலியா 12 கற்களை எடுத்தான். அந்த கற்களால் பலிபீடத்தை கட்டினான். வெட்டப்பட்ட அந்த காளமாட்டை அந்த விறகின் மேல் வைத்தான். அதன் மேல் 3 பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றினான். அந்த பலிபீடம் தண்ணீரால் நனைந்தது. அப்பொழுது எலியா தேவனை நோக்கி ஜெபித்தான். வானத்திலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து வெட்டப்பட்ட காளமாடோடே அல்லாமல் நனைந்த விறகுகளையும் எரித்து சாம்பலாக்கியது. இந்த அற்புத காரியத்தை பார்த்த மக்கள் அனைவரும் தேவனாகிய கர்த்தரே உண்மையான தேவன் என்று மிகவும் சத்தமிட்டு சொன்னார்கள். பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டார்கள். எலியா பெரிய மழை வரப்போகிறது என்று அறிந்து அரசனான ஆகாபிடம் சென்று, நீ அரச மாளிகைக்கு சென்றுவிடு என்று சொன்னான். தேவஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.